வணக்கம் மக்களே. இன்றைக்கி அமாவாசை. மாமனாருக்கு விளக்கு போட்டு வரேன், வந்து பேசுகிறேங்க. அவர் எங்கள் மாமனார். அப்பான்னு தான் கூப்பிடுவான். மக்கள்கிட்ட சொல்கிறதுனால மாமனாருங்கிறான். பாருங்க மக்களை, இது வந்து எங்கள் ஐயாரு பேத்தி கூட இருக்கிறாரு. பேத்தி கல்யாணம் ஆனப்போ பேத்தி கூட உட்காந்துருக்காரு. அவர் தனி போட்டால் அங்கே அண்ணா வீட்டில் இருக்குது. அங்கே அண்ணியார் தம்பி பொண்டாட்டி அவங்க இன்றைக்கி விளக்கு போடுவாங்க, கும்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அண்ணியாருக்கும் கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆகுது. அப்பா இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. அம்மா செத்து இப்போ 45 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 10 வயசாக இருக்கும்போது அம்மா இறந்தாங்க. அதெல்லாம் எங்கள் அண்ணியார் எல்லாத்தையுமே அரவணைச்சி, எதுவும் நல்லது கெட்டதுக்குன்னு எல்லாத்தையுமே அழைச்சி எல்லாமே அவங்களுக்கு உண்டானது அவங்க செய்வாங்க. அதெல்லாம் எங்கள் அண்ணியாரெலாம் எங்களுக்கு தாய் மாதிரி. அவங்கெல்லாம் குமாரபாளையத்தில் இருக்காங்க. அதெல்லாம் நீ பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி ஏதோ ஒன்றுனாலும் போக முடியல, எங்களுக்கு தான் சூழ்நிலை இல்லாத போகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாத இருக்கோம். எல்லாத்துக்குமே அண்ணியார் அதெல்லாம் எங்களை எல்லாமே கூப்பிடுவாங்க, பிடிப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுக்கணுன்னாரு. நான் பேசினேன். அவருக்கு எனக்கு கொஞ்சம் காலையில் சங்கடம். அவர் ஒன்று பேச, நான் ஒன்றுமே சொல்லலை. இன்றைக்கி நான் அமாவாசைப்பா வேண்டாம் அப்படின்னு. அவரே 4 கிழமை இல்லாமலாம் சாப்பிடுவார். அதுக்கு என்னன்னாரு. ஆனால் யோசனை பண்ணிகிட்டே இருந்துட்டு, அப்படி பார்க்க போனால் அவருக்கு இன்றைக்கி இட்லி சுட்டு மட்டன் செஞ்சே வச்சிடலாமா காக்காவுக்கு. அப்படியே நம்ம அப்படி வைக்கிறதுல நேற்று ஆக்கின சோறு இருக்குது, சாதம் பழைய சாதம் இருக்குது, ரசம் இருக்குது, வைக்கலாமே அப்படின்னு. அவரே சாப்பிடுவார்ல. ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லை, அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்து அதெல்லாம் கணக்கு இல்லைன்னாரு. அவர் அப்படி சொல்கிறாங்கங்கிறதுக்காக நாங்கள் அப்படி செய்ய முடியுங்களா? சரி, பழம் இருந்தது, வாழைப்பழம் 2 பழம் அப்பாவுக்கு வச்சுட்டு. இல்லை, சில பேர் அப்படி செய்கிறாங்க. மட்டன் செஞ்சாலும் அதை பித்தூர்கள் வந்து எடுக்கிறாங்கன்னு வைக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்பா அப்படி தான் இருப்பார். அம்மா கூட திட்டுவாங்க. ஒரு நல்ல நாள் பெரிய நாளே இல்லை, இவர் வந்து ஊடுவா சுத்தம் பண்ணக்கூடாது, துணிமணி துவைச்சி போடக்கூடாது, இவருக்கு வேணுங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அம்மா திட்டுவாங்க. அவர் அப்பாவுக்கு 93 வயசில் தான் இறந்தார். இப்போ 2 வருஷம் ஆகுது. கொரோனா டைமில் தான் 2வது கொரோனா வந்து அப்போ தான் அப்பா தவறினார். திருச்சியில் மச்சாண்டா ரோட்டில் இருந்தார். இப்போ அம்மா மாமியார் 87 வயசு, 88 ஆகுது. மாமியார் இருக்காங்க. அம்மா அவங்க மச்சாண்டா ரோட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் இங்கே நாம் எதோ அவங்களெல்லாம் நம்ம நினைக்கணுமில்ல. ஆனால் அப்பாவுக்கு தனி போட்டால் இல்லை, அங்கே இருக்கிறனால அவங்க பார்த்து விளக்கு போட்டுக்குவாங்க. அண்ணியார் தம்பி பொண்டாட்டியெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நாளையில் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நாங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். அவங்க எந்த ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே விட மாட்டாங்க, எங்களை அழைப்பாங்க. நாங்கள் போகிறதுக்கெல்லாம் இருந்தது தான். சரிங்க மக்களே, இன்றைக்கி அதனால தான் காலையில் எழுந்திரிச்சி ஏமா ஒரு மாதிரியாக இருக்கிறேன் ஒன்றுமே செய்யலை அப்படி இப்படின்ட்டே கிடந்தார். அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நான் அமாவாசைனால நாங்கள் இது பண்ண மாட்டோம், கோலம் போட மாட்டோம். அது காலையில் ஏன் ஒரு மாதிரியாக இப்போ ஞாயிற்றுக்கிழமைனால மட்டன் எடுக்கலைன்னா சங்கடமாக இருக்குதுல்ல.
ஞாயிற்றுக்கிழமை சரி ஞாயிற்றுக்கிழமை வர்றதுன்னு அந்த அமாவாசையாக இருக்குதுல்ல அப்பா இருந்தால் அது கணக்கு வேறு. அவர் அப்படி இருந்தாருன்னா நாங்களும் அப்படி இருக்கணுங்குது. அவரே அப்படி சொல்கிறார். நமக்கு என்னன்னு நான் செய்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆமாம்மாங்க. 2 பழம் மட்டும் அப்பாவுக்கு வச்சுருக்குறேன். பாருங்களேன். அதான் சிரிப்பார். இது என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. ஏன் செஞ்சு காக்காவுக்கு வைக்கக்கூடாதுன்னு நான் வைக்க மாட்டேன். சரிங்க மக்களே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்களும் எல்லாம் அவங்கவுங்க பெரியவங்கள நினச்சிக்குங்க. சரியா? பெரியவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க தான் நமக்கு. எதுக்குமே அவங்கள வந்து யாருக்கும் எந்த இதுக்கும் நீங்கள் விட்டு கொடுத்துக்கக்கூடாது. சரியா? வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களும் அப்படி தான், நம்ம வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போன பிள்ளைங்களும் அவங்க வீட்டு பெரியவங்களே அப்படி தான் நினைக்கினேன். நான் எங்கள் பாப்பாவுக்கு பெரிய பொண்ணுக்கெல்லாம் கோயம்புத்தூர் பக்கமாக இருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு அப்படி தான் சொல்கிறேன். எங்கள் சம்மந்தி அண்ணார் இல்லை. அப்புறம் அவங்க அப்படி தான் சொல்லுவேன், நீ தெய்வத்தை வணங்குறியா இல்லையோ உங்கள் மாமனாரை வணங்கு. சாமிக்கு ஒரு கண்ணி பூ போடுறே இல்லையோ மாமனாருக்கு ஒரு கண்ணி பூ போட்டு அவங்கள வணங்குன்னு தான் சொல்லுவேன் நான். நாங்கள் அப்படி தான் எங்கள் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அது மாதிரி எங்கள் பொண்ணுங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். சரிங்க, வணக்கம், பாய்.